ஹலோ கைஸ், இப்போ கரண்டாக போய்கிட்டு இருக்க டிபேட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டனா இல்லையா அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அந்த டிபேட்டுக்குள்ளே போக போகிறது இல்லை. ஏன்னா எஜுகேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா அந்த எஜுகேஷனுக்குள்ள டெக்னாலஜிஸ், என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து அந்த எஜுகேஷனை எந்த அளவுக்கு க்ரோத்தாக கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அந்த எஜுகேஷனுக்குள்ளே வந்து எஜுகேஷனோட தரம் வந்து எந்த அளவுக்கு உயர போகுது ஃபியூச்சர்ஸில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நான் சொல்கிற டெக்னாலஜிஸில் வந்து நெக்ஸ்ட் இயரோ இல்லை இன்னும் 2 இயர்ஸ்லேயோ வரப்போகிறது கிடையாது. 10 இயர்ஸ் அப்புறம் தான் வரப்போகுது. அதாவது கரண்டாக 2030s அப்புறம் தான் இந்த டெக்னாலஜிஸ்லாம் எஜுகேஷனுக்குள்ளே வரும். நான் ஏன் 10 இயர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்குமே வெப் டெக்னாலஜிஸோட க்ரோத் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா எதுக்கு நான் வந்து 10 இயர்ஸ் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து வெப் 3.0ல இன்னும் 10 இயர்ஸ் 2030க்கு அப்புறம் தான் வெப் 4.0 வந்து வேர்ல்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போகிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வரும். நான் சொல்கிறது வந்து வெறும் ஸ்கூலுக்கு மட்டும் சொல்ல, காலேஜுக்குமே தான். காலேஜ் தான் ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜிஸ்லாம் வரும். அதுக்கடுத்து அதோட க்ரோத் லெவல் பார்த்துட்டு இந்த டெக்னாலஜிலாம் ஸ்கூல் லெவல் எஜுகேஷனுக்குமே வரும். ஸோ அந்தந்த டெக்னாலஜிஸை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைனாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். ஸோ டோட்டலாக வந்து 8 டெக்னாலஜிஸ் வந்து ஃபியூச்சர் எஜுகேஷனில் வந்து வரப்போகுது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு 4 டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் 4 டெக்னாலஜிஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 4 டெக்னாலஜிஸ் என்னென்ன ஃபியூச்சர் எஜுகேஷனில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைனோட பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அதாவது ஏஆர். இந்த ஏஆர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலுமே நான் வந்து சொல்கிறேன். இந்த ஏஆர்னா என்னதுன்னா, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை நம்ம இருக்கிற பிசிக்கல் என்வரான்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்றது தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஆர். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த போக்கிமான் கேம் வந்து விளாண்டுருக்கேன். அந்த போக்கிமான் கேமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மொபைலை வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து எங்கேயாவது போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வந்து இருக்குதா அப்படின்ட்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு முன்னாடி நமக்கு சைடு வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி வருதுன்னா, அது எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி தான் வருது. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலோட கேரக்டர்ஸு, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஆடியோ, கிராஃபிக்ஸ், டெஸ்ட்டு எதுனாலுமே நம்ம ஃபிசிக்கல், நம்ம ரியல் டைம் வேர்ல்டில் வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் பார்த்துட்டிங்கன்னா ஏஆர். ஆனால் இந்த ஏஆர் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே 1.5 lakhs வந்து அப் டு 3 to 4 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்சஸாக தான் விற்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் எந்த நம்ம படிக்க நார்மல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எந்த ஸ்கூலிங் காலேஜில் வந்து ஏஆர் வந்து அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணப்படுறது இல்லை. ஸோ இதை எப்படிப்பா நம்ம சப்ஜெக்ட்ல ஏஆர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். குரோம்ல, பிளே ஸ்டோர்ல நீங்க போய் தேடி பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ரானமி ஆப்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஸ்கைல இருக்கிற பிளானட், ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நேமா டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து வெறும் புக்கில் தான் பார்த்துருப்போம். இந்த ஸ்டாருக்கு வந்து இந்த நேமு, இந்த பிளானட்டுக்கு வந்து இந்த நேமு, இந்த கேலக்சிக்கு வந்து இந்த நேமு, இதுன்ட்டு நம்ம வெறும் புக்கில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நேராக லைவாகவே பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு இன்னுமே அது மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஈஸியாகவே இன்னுமே அவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த பிளானட்டு, ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கறது மூலயமா வந்து சோசியலில் வந்து ஏஆரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அது மூலம் சயின்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம நிறைய லேப்ல, அந்த சுவாலஜி லேப்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா மனித எலும்பு கூடுகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா இதுதான் மண்டை ஓடு, இதுதான் கை, இதுதான் முட்டி, இப்படிதான் போகுது. அதே மாதிரி இந்த லிவர்ஸ் அதெல்லாம் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் இமேஜஸ் வச்சு தான் காட்டுவாங்க. நமக்கு பேப்பர்ஸ் நம்ம புக்கில் தான் பார்ப்போம். ஸோ இப்படிதான் வந்து அந்த ரத்த ஓட்டம் போகுது நரம்பு வழியா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது வந்து ஏஆர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுளுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏஆருக்காக கூகுள் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஏஆருங்கிறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வந்து நம்ம கண்ணில் வந்து மாட்டியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் கண்ணாடி மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக கூகுள் வந்து இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது டெவலப் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டெக்னாலஜி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா 3D பிரிண்டிங். இந்த 3D பிரிண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் டிஜிட்டலாக கொடுக்குற டிசைனை வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து கையில் வந்து கொடுக்கும். இதுதான் 3D பிரிண்டிங். இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து எல்லாருமே வந்து சுட்டி டிவியில் வந்து
இந்த மேஜிக் பென்சில் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்துருப்போம். அந்த மேஜிக் பென்சில் கார்ட்டூன் வந்து தலைவன் வந்து என்ன வரைகிறானோ, நோட் புக்ல வந்து என்ன வரைகிறானோ அது என்ன பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல வந்து இருக்கும். ஒரு ஃபுட்டு வரைஞ்சா அது வந்து இருக்கும், ஒரு கார் வரைஞ்சா அது வந்து ரியல் வேர்ல்டுல வந்து இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த 3D பிரிண்டிங்னு. இந்த 3D பிரிண்டிங் எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ஸ்கூல் லெவல்ல யூஸ் பண்றப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டி, என்கேஜ்மெண்ட், பார்ட்டிசிபேஷன் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்லயோ இல்ல ஒரு லேப்டாப்லயோ ஒரு பொம்மையை வச்சு அவங்க சொல்லிக் கொடுக்கறத விட அவங்க கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் வந்து ஒரு பிசிக்கல் லெவல்ல வந்து டெவலப் ஆகுது மூலியமா, அதை வச்சு அவங்க படிக்கிறது மூலியமா கண்டிப்பா அவங்க எல்லாமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ற ஸ்கேல் மாடல்ஸ் மூலியமா அவங்க வந்து மேத்தமெட்டிக்கலா யூஸ் பண்ற காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து கண்டிப்பாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தேர்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லியுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டேட்டாவை வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வைக்காம ஒரு இன்டர்நெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லியுமே எடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு பேர்லாம் பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அது மூலயமா நீங்க வந்து நிறைய ஹார்ட் டிரைவ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட காஸ்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியாவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் டிவைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எஜுகேஷனில் வந்து எப்படிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். எது அப்படின்னா கொரோனா பீரியட்ல நம்ம பண்ண ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ஹோம் ஒர்க் அண்ட் ஆன்லைன் மெட்டீரியல், இது எல்லாமே தாங்க பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகும். என்னதான் கொரோனா லெவலில் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எகைன் ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து இந்த புக்ஸ் எல்லாமே கொண்டு தான். ஆனாலுமே அப்போ இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் யூஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் கிளாஸ் வச்சுமே நம்ம வந்து படிச்சுப்போம். ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்துட்டீங்கன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதனால அப்பயுமே அந்த ஏர்லி ஸ்டேஜஸ், ஏர்லி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நம்ம மொபைலில் வந்து கொண்டு போயிருந்திருப்போம் ஸ்கூல் காலேஜுக்கு, அதை வச்சு படிச்சோம். ஸோ இதுதாங்க ஃபியூச்சர்லையுமே நடக்குது. இந்த புக்ஸ் எதுவுமே கொண்டு போகாம ஆன்லைன் டிவைசஸ் மூலியமாவே நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்றது. ஸோ இது மூலியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து க்ரோத் ஆகும். லேட்டஸ்ட் கண்டென்ட், ட்ரெண்டிங்கா இருக்கிற நியூஸஸ், கண்டென்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஏர்ல வந்து ஆக்சஸ் பண்றதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற டெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே. இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், பென் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பென் வாங்குறதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருக்காது. முதல்ல ஹீரோ பென் வச்சு யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் பார்த்தா ஒரு லெட்ல பார்த்தீங்கன்னா கலர் ரீஃபில்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே நம்ம ரீஃபில்ஸாக மாற்றி கலராக வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு. ஆனால் இதுவே ஃபியூச்சரில் வந்து ஒரு OLED டிஸ்பிளேஸில் வந்து பேப்பருக்கு பதிலாக அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தின்னாக ஃப்ளெக்சிபிளாக ஒரு பேப்பர் மாதிரி இருந்து அதில் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்து அது எப்படி இருக்கும். ஃபியூச்சரில் வந்து நம்ம லேர்னிங் எஜுகேஷனில் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறது கூட இந்த டெக்னாலஜிஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்வரான்மெண்ட்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம பிளானட்ல தாக்கத்தை ஏற்படுத்த சொல்றாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்பர்ஸை ரெடி பண்றதுக்கு அரௌண்ட் ஒரு 50 to 70 ட்ரீஸை வந்து கட் பண்றதா சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஷீட் ஆஃப் பேப்பர்ஸை ரெடி பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 60% ஆஃப் ட்ரீஸை வந்து கட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னா ஒரு 1 kg பேப்பர்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா அரௌண்ட் 0.17 ட்ரீஸை வந்து கட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம வந்து பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாம OLED டிஸ்பிளேஸ் அந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா ட்ரீஸை கட் பண்ண போறதில்ல. இதனால என்வாயன்மெண்ட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பேப்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி சோனி வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு A4 சைஸ் பேப்பர் வந்து ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதில் ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் 4 என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் வரும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இப்போ வரைக்கும் பேசினா 4 டெக்னாலஜினா எந்த டெக்னாலஜி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன், எது வந்து கண்டிப்பாக நம்ம எஜுகேஷனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த டெக்னாலஜி எதுவுமே வேண்டாம், இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் படி இதுவே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்பயும் போலவே இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.